ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில். நேர்களே நம்ம மகாபிரிவாவில் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். உங்களுக்கே தெரியும். எனக்கு என்ன சொல்லலாம், ஒரு பெரிய எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். எனக்கு அம்மாவுக்கு அம்மா, அப்பாவுக்கு அப்பா, எல்லா உறவுகளுக்கும் எனக்கு அவர் தான் கண்டிப்பாக. அதாவது நான் ஒரு அனாதை அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஜீவன். கண்டிப்பாக ஒரு தடவை மகாபிரிவா நிறைய என்ன சொல்லலாம், நிறைய ஒரு பொக்கிஷத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கா. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சரணாகதி, ஒரு பக்தி, ஒரு தூய்மையான பக்தினா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு உணர்த்தியிருக்கா, பக்குவத்தை கொடுத்துருக்கா. ஓகேவா? இப்போ ஒரு எல்லாம் வெறும் தரிசனத்துக்காண்டி வந்துட்டுருக்கா. ஒரு பரம ஏழை ஒரு பக்தை துளசி மாலை எடுத்துகிட்டு வரா பெரியவாளை தரிசனம் பண்ண. அப்போ வந்துட்டுருக்கிறப்ப கிட்டக்க வந்துட்டா. துளசியை கையில் அந்த இதில் கொடுக்க கண்டுக்கிடவே இல்லையாம் பெரியவா. ஐயோ, பெரியவா நம்மளை பார்க்கல, எதுவும் பண்ணலையே, அந்த இதை வாங்கிக்கலையே அப்படின்னு ஏக்கத்தோடு போயிட்டாள், வச்சுட்டு போயிட்டாள். ரொம்ப நேரம் தான் பெரியவாளை பற்றியே குழம்பி போயிருந்தாலாம். அப்போ அங்கேருந்து கீழே விவசாயி எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கிறவெல்லாம் ஓடி வந்தாலாம். ஓடி வரப்போ ஏன் இவ்வளோ கூட்டம் ஓடி வராமல் பார்த்தா லட்சுமி நாராயண பெருமாளை பூமியிலேருந்து எடுக்கிற புதையல் மாதிரி கிடைக்கிது. இப்போ அந்த பெருமாளை பக்கவும் நம்ம மகாபெரிவா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வா, இந்த பக்தையை அப்படிங்கிறதும் கூட்டிகிட்டு வர. பெரியவா அந்த மாதிரி உங்களை அழைச்சின்னு வர சொன்னா. இந்த துளசி மாலையை அங்கே போடுறத பாரு அப்படிங்கிறான். உடனே இந்த பொண்ணு பக்தை அந்த மாலை சாத்துறத, பெருமாளுக்கு மாலை சாத்துறத பார்க்குறான், பூரிச்சு போனான். உடனே பெரியவா சொல்கிறா, யார் ஏக்கத்தையும் நான் விட மாட்டேன், இதுக்கு தான் நான் காத்துன்னு இருந்தேன். துளசி மாலை பெருமாள் வரப்போகிறாரு அப்படிங்கிறதுனால தான் உன்னை ஒரு சின்ன இதுவாக அங்கே வெயின்னு சொன்னேன், வேறு எதுவும் இல்லை அப்படிங்கவும் கண்ணில் சொல்ல முட்டின்னு பெரியவா கால் நமஸ்காரம் பண்ணுறான். எவ்வளோ ஒரு புண்ணியம் பாருங்கள் அந்த பக்திக்கு. அதாவது ஆற்றுல நின்று அழுதாலும் சரி, கோவிலில் நின்று அழுதாலும் சரி, நீ எங்கே நின்று அழுதாலும் சரி, அந்த ஜலம் கீழே வடிஞ்சு அப்படி துடைக்கிறதுக்குள்ளே பெரியவா சுண்டி விட்டாப்ப நம்ம ஏக்கத்தை போக்கி வைப்பா. அதுதான் நம்ம பெரியவா. நமஸ்காரம்.